Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்ச் லீடர்ஷிப் ட்ரைனிங் அதனுடைய 4ஆம் பாகத்திற்கு உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே பிரசங்கத்தினுடைய 5 நிலைகள் என்று நான் உங்களுக்கு ஒரு செஷன் எடுத்துருக்கிறேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஏஜி சர்ச் திருவண்ணாமலை எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அதை பார்க்கலாம். 5 ஸ்டேஜஸை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் கான்செப்ட், காம்போசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், கம்யூனிகேஷன், கால் ஃபார் டிசிஷன். தமிழில் சொல்கிறேன். முதலாவது கருப்பொருளை தெரிந்தெடுக்க வேண்டும். 2வது கருப்பொருள் சம்பந்தமான விஷயங்களை சேகரிக்க வேண்டும். 3வது அந்த சேகரித்த விஷயங்களை ஒரு பிரசங்க வடிவத்துக்குள் கொண்டு வர வேண்டும். வடிவம் என்றால் முன்னுரை, பிரசங்க குறிப்பு 1, பிரசங்க குறிப்பு 2, பிரசங்க குறிப்பு 3, அப்படி ஒரு பிரசங்க வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும். வடிவத்துக்கு கொண்டு வந்த விஷயத்தை நாம் சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த வே யூ ப்ரெசன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஆயத்தம், பிரசங்கத்திற்கு ஆயத்தம் எவ்வளவு அவசியமோ அதே போல் அந்த பிரசங்கத்தை பண்ணுகிற விதம் அது அவசியம் தேவை. ஆகவே இன்றைக்கு நாம் அந்த கம்யூனிகேஷன் நம்ம எப்படி நம்ம பிரசங்கத்தை பண்ணுவது என்று இன்றைக்கி நாம் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். கொஞ்ச நேரம்தான், நீங்கள் அதை கவனமாக கவனிக்க கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சபை தலைவர்களுக்கான பயிற்சி. ஆகவே சர்ச்சில் ஊழியத்தில் ஆர்வமாக இருக்கிற யாவரும் இதில் பங்கு பெற உற்சாகப்படுத்துங்கள். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் த டைம்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் அப்படி கூட சொல்லலாம். பிரசங்கம் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், மாற்று வார்த்தையில் சொல்லப்போனால் திங்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் வி ப்ரீச். நாம் பிரசங்கம் பண்ணும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்களை நான் உங்களோட பேச போகிறேன். ஆண்டவருக்கு இந்த டிப்ஸ் ஃபார் த ப்ரீச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல தலைப்புகளில் நாம் சொல்லலாம். நாம் சரியாய் நாம் பிரசங்கித்தால் தான், அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணால்தான் நம்ம பண்ண போகிற விஷயம் ஜனங்களுக்குள்ளே போய் சேரும். நாம் எதிர்பார்த்த ரிசல்ட், எதிர்பார்த்த விளைவுகளை கொண்டு வரும். முதலாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் பண்ணுகிற பிரசங்கத்தை ஜனங்கள் கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்து அதற்கேற்றபடி நாம் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். சில ஆட்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அது ரீச் ஆகுதா இல்லையா, அவங்க அதை கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, அவங்களுக்கு அது புரியுதா புரியலையா என்பதை பற்றி கவலையே படுவதில்லை. எவ்வளோ நேரமானாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் பேசி முடித்து விடுவார்கள். அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அவர்கள் மைண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸ் எல்லாம். ஆகவே நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிரசங்கத்தை அவர்கள் கவனிக்கிறார்களா, உங்கள் பிரசங்கம் அவர்களுக்கு புரிகிறதா, அவருடைய செய்கையை வைத்து அவர்கள் முகம் மலர்ந்திருக்கும், அவர்கள் தலையை அசைப்பார்கள், அவர்கள் ஆர்வமாய் கேட்கிறதை தங்களுடைய முக பாவனையில் வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். இடையில அல்லேலூயா என்றெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவைகளை அடையாளங்களாக வைத்து உங்கள் பிரசங்கத்தை சரியாக கவனிக்கிறார்களா, அது அவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், ஜனங்களை பார்த்து பேச வேண்டும். ஃபேஸிங் த ஆடியன்ஸ். அவர்களை பார்த்து பேச வேண்டும். ஆனால் சிலரை கவனித்திருக்கிறேன், அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் அல்லது வெளியிலே அல்லது மேலே தலைகளை உயர்த்தி இப்படி ஆடியன்ஸை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம். நம்ம அவங்களுக்கு பிரயோஜனமாக பிரசங்கம் பண்ண முடியுமா, நம்ம போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா, இது போன்ற சில காரணங்களின் நிமித்தம் அந்த ஆடியன்ஸை பார்க்க யோசிப்பாங்க. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நமக்கு முன்பதாக கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை விட படித்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட பணக்காரராக இருக்கலாம், உங்களை விட வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், எப்படி உங்களை விட உயர் பதவியில் இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். அவர்களுக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை பார்த்து நீங்கள் பேச வேண்டியது அவசிய தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக பிரசங்கத்தை கவனிக்காதவர்களை கடிந்து கொள்ளாமல் வேறு முறைகளை கையாண்டு அவருடைய கவனத்தை இழுக்க வேண்டும்.
நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, எல்லாருமே உங்கள் பிரசங்கத்தை கவனிக்கணும், எல்லாருமே உங்கள் பிரசங்கத்தை கேட்கணும். ஆனால் அது முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் சிலர் பக்கத்தில் பேசி கொண்டிருக்கலாம், சிலர் அங்குமிங்குமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆகவே அவர்களை கடிந்து கொள்ளாமல், அவர்களை கண்டம் பண்ணாமல், அவருடைய கவனத்தை இழுப்பதற்கு சில முறைகளை நீங்கள் கையாள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டால் அவர்கள் கவனம் உங்கள் பக்கம் திரும்பிவிட வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இடையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல எல்லாரும் தங்கள் சத்தத்தை உயர்த்துவார்களே, அப்பொழுது இப்படி கவனம் சிதறப்பட்டவர்கள் அவர்களுடைய கவனம் உங்களுக்கு நேராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களை கண்டம் பண்ணாமல், கடிந்து கொள்ளாமல் அவர்கள் கவனத்தை இழுக்க முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக, உங்கள் பிரசங்க துணி தெளிவானதாகவும் தேவைக்கு ஏற்ப ஏற்றம் இறக்கம் நிறுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்க துணி, the voice of preaching, அந்த அது ஜனங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி. சில ஆட்கள் ரொம்ப கூச்சல் கத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது தப்பு. சில ஆட்கள் ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதுவும் தப்பு. சில ஆட்கள் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க. அதாவது இங்கிருந்து நீங்கள் ஒரு 250 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணுகிறீர்கள் என்றால் தேவைக்கேற்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், தேவைப்பட்டால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்கணும், தேவைப்பட்டால் நம்ம 0 பாயிண்ட்டுக்கு வரணும். ஆகவே நம்முடைய வாகனம் ஓட்டும்போது தேவைக்கேற்ப கூட்டி கொள்ளுகிறோம், குறைத்து கொள்ளுகிறோம். அதே போல் இந்த பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது மாத்திரமல்ல, எந்த இடத்தில் ஏற்ற வேண்டுமோ அந்த இடத்தில் சத்தத்தை அதிகரிக்க வேண்டும், எந்த இடத்தில் சத்தத்தை குறைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சத்தத்தை குறைக்க வேண்டும். ஓகே. அடுத்ததாக, நீங்கள் பேசுகிற பேச்சு கேட்போர் விளங்கிக் கொள்ளும் விதத்தில் பாஷையில் இருக்க வேண்டும். சில ஒவ்வொரு இடங்களும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் போகிற இடங்களெல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிற ஆத்துமாக்கள் படித்தவர்களா படியாதவர்களா, அல்லது வாலிபர்களா அல்லது பெரியவர்களா என்பதை நீங்கள் மனதில் வைத்து அவர்கள் என்ன விதத்தில் அவர்களுக்கு சொன்னால் இந்த காரியம் விளங்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை அந்த விஷயம் விளங்கலாம், அல்லது சில படித்தவர்களுக்கு அந்த விஷயம் விளங்கலாம். ஆனால் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் படித்தவர்களோ படியாதவர்களோ எவருமே விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் எளிய முறையில் அவர்களுக்கு பேச வேண்டும். அதிகமாக ஆங்கிலத்தில் சொன்னால் சிலருக்கு அது புரியாது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே ஆமென் அவர்கள் சொந்த பாஷையிலும் நீங்கள் சொல்ல வேண்டும். சொந்த பாஷையிலே பாருங்க, தமிழ்லையே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் எந்த ஏரியாவில் பிரசங்கம் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா ஜனங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். மாத்திரமல்ல, எளிதில் அவர்கள் நம்ம சொல்ல வருகிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, பிரசங்கம் பண்ணும்போது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை 2 முறை 3 முறை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதுக்காக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சில வார்த்தைகளை, சில காரியங்களை தொடர்ந்து நீங்கள் அதை திரும்ப திரும்ப சொன்னால் நீங்கள் எத்தனை முறை சொல்லுகிறீர்கள் என்பதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பிரசங்கத்தை கோட்டை விட்டுருவாங்க, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறத விட்டுருவாங்க. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் அவங்கள டிஸ்டர்பாக ஆக்கிவிடும். ஆகவே அது முக்கியம், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். அடுத்ததாக, குறிக்கப்பட்ட நேரத்திற்கு அதிகமாய் பேசக்கூடாது. குறிக்கப்பட்ட நேரத்திற்கு அதிகமாய் பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இத்தனை மணிக்கு கூட்ட முடியும் என்று ஆட்கள் எதிர்பார்த்து இருப்பாங்க. நீங்கள் ஆவியானவர் ஏவுகிறார் அல்லது இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதிக நேரம் எடுத்தால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு அவனுடைய மனது ஆங்காங்கே அவருடைய மற்ற காரியங்களிலே அவனுடைய மனது போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூடுமானவரை குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிப்பது நல்லது. அடுத்ததாக, பிரசங்க வாக்கியத்திற்கு சம்பந்தமில்லாத கதைகளை சொல்லக்கூடாது. பிரசங்கத்தில் இடையில கதைகள்,
உவமானங்கள், இதெல்லாம் அவசிய தேவை. பைபிளிலிருந்தும் கதை சொல்லலாம், பைபிளுக்கு வெளியிலே உலகத்தின் நடப்புகளிலிருந்தும் கதைகள் சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன தலைப்பிலே பேசுகிறீர்களோ, என்ன கருப்பொருளிலே நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, என்ன வசனத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீர்களோ, அப்படி சொல்வதை விட நீங்கள் அந்த பிரசங்கத்தில் என்ன சாதிக்க போகிறீர்களோ அந்த அந்த கருப்பொருளுக்கு சம்பந்தமே இல்லாத கதைகளை பிரசங்கத்தில் சொல்லக்கூடாது. அடுத்ததாக, மற்ற பிரசங்கியாரை போல நீங்கள் பிரசங்கம் பண்ண முயற்சிக்க கூடாது. மற்ற பிரசங்கியாரை போல நடிக்க நீங்கள் முயற்சிக்க கூடாது. நடிப்பு என்பது கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் காலமெல்லாம் நடித்து கொண்டே இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கிறார். எனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்டைல் இருக்கிறது. ஆமென். பிரபலமான பிரசங்கியார்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அவங்க பேசுவதற்கான ஒரு ஸ்டைல் இருக்கிறது. பென்னிகின், அவங்க பேசுவதற்கான ஒரு ஸ்டைல் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது. அதே போல் நாமளும் ஃபாலோ பண்ண, இமிட்டேட் பண்ணால், அதே போல் நம்ம நடித்தால் இந்த பிரசங்கம் நல்லா இருக்கும். நீங்கள் நினைப்பது தப்பு, அது அருவருப்பாக இருக்கும். நீங்களாகவே இருக்கும்படி தான் கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களைப் போல மாற முடியாது. யூ கேன் நெவர் பிகம் லைக் அதர்ஸ். ஆகவே மற்றவர்களைப் போல அந்த அந்த செயல் அந்த அந்த நடைகள், அந்த உடைகள் அல்லது அந்த செயல்கள், அந்த ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என நீங்கள் முயற்சிக்க கூடாது. அடுத்ததாக, மிக அமைதியாகவோ மிக சத்தமாகவோ பேசக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, பேசும் முன்பதாக உங்கள் வாயை, பல்லை சுத்தம் செய்வது நல்லது. மூக்கு எல்லாம் சுத்தம் செய்வது நல்லது. இல்லைன்னா நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு டெம்டேஷன் வரும். வாய்க்குள்ளே கை விட்டு சுத்தம் பண்ண வேண்டிய சோதனை வரும். மூக்குக்குள்ளே கை விட்டு அல்லது இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் போகும் முன்பதாக, பிரசங்க மேடை ஏறுவதற்கு முன்பதாக உங்கள் வாய் கொப்பளித்து விட்டு மூக்கு, காது எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் போவது நல்லது. அடுத்ததாக, பிரசங்கியாருடைய உடை அவங்க உங்கள் சத்தத்தை மட்டும் கேட்கல, அவங்க உங்களையும் கேட்குறாங்க. ஆகவே உங்களையும் பார்க்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் வார்த்தைகள் அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத விட அவங்க கண்ணில் என்ன படுதுங்கிறது முக்கியம். உங்கள் செயலை பார்க்குறாங்க, உங்கள் ட்ரெஸ் கோடை பார்க்குறாங்க. ஆகவே பிரசங்கியாருடைய உடை நம்ம தேசத்துக்கு தகுந்தாற் போல, நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து அந்த உடை உடுத்தினால் அது ஜனங்களுடைய கவனம் சிதைந்து போகாமல் இருக்க அது உதவியாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக உடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது தான் நமக்கு தேவை. சுத்தமான சாதாரண உடையானாலும் அதை சுத்தமாக துவைத்து தேய்த்து நன்றாக உடுத்துவது அது மற்றவருடைய கவனத்தை இழுக்காமல் இருக்கும். ஆகவே உங்களை டாப் டு பாட்டம் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க. அடுத்ததாக, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காலை அசைப்பது அல்லது ஒற்றை காலால் நிற்பது, ஒருபுறம் சாய்ந்து இப்படி புல்பிட்டில் கை வைத்து இப்படி பேசி கொண்டிருப்பது, இது போன்ற அவ்வப்போது வரலாம். ஒற்றை காலில் நின்று இப்படி பேச வேண்டியது இருக்கலாம், அல்லது இப்படி புல்பிட்டில் கை வைக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் சில ஆட்கள் நிரந்தரமாக பிரசங்கம் முடிகிற வரை இப்படி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஆட்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிடும். மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் எங்கும் அங்குமாக தேவையில்லாமல் அசைவது, தேவையில்லாமல் நடப்பது, அதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப கையையோ காலையோ அசைப்பது தவறல்ல, ஆனால் தேவையில்லாமல் கையை காலை அசைப்பது கூடாது. சில ஆட்கள் சிலை போல அசையாமல் நின்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் தவறு. அசையாமல் நிற்கவும் கூடாது. தேவைக்கேற்ப கையவோ காலையோ முகத்தையோ நம்முடைய தேவைப்பட்ட உடலையோ நாம் அசைக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சர்க்கஸ் கோமாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது, இங்கும் அங்குமாக ஓடக்கூடாது. தேவைக்கேற்ப அசைவுகள் இருப்பது நல்லது. அடுத்ததாக, நம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப உணர்ச்சிகள் முகத்திலையும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், முக பாவனைகள், அது நமக்கு முக்கியம். பாருங்க, நம்ம என்ன பேசுகிறோமோ, சந்தோஷமான விஷயத்தை பேசும்போது முகத்தில் சந்தோஷத்தை ஆட்கள் பார்க்க வேண்டும். துக்கமான விஷயத்தை பேசும்போது முகத்தில் ஒரு துக்கத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். முக பாவனை, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுவும் ஜனங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ண கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உங்களுக்கு பிடித்தமான ஆட்களாக இருக்கலாம், அல்லது படித்தவர் நன்றாக படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக சமமானவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே அவர்களை பிரியப்படுத்த, அவர்களை சந்தோஷப்படுத்த, அவர்களுக்கேற்ற வேத வசனம், அவர்களுக்கேற்ற அதுபோல மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நாம் பிரசங்கம் பண்ணி முடியும் போது தேவன் எனக்கு தந்ததை சொல்லி முடித்து விட்டேன், இன்றைக்கு தேவ சித்தம் செய்து விட்டேன் என்ற நிறைவு தான் வேண்டுமே தவிர நான் அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டேன் என்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. அது பிரசங்கத்துக்கு பலனே இல்லாமல் போய்விடும். அடுத்ததாக இந்த பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நகைச்சுவை இருப்பது நல்லது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஜோக் அது இருப்பது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வர ஒரு சர்க்கஸ் கோமாளி வேலை என்ன, அவன் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்ததுலேருந்து கடைசி வர அவன் அங்கே இருக்கிற அரங்கத்திற்கு எல்லா ஜனங்களையும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான். அது அவனுக்கு டியூட்டி, அதுக்கு தான் அவனுக்கு சம்பளம். ஸோ பிரசங்கியார்கள் நம்ம சொல்ல வருகிற விஷயத்தை ஆட்களுக்கு லகுவாக புரிய வைக்க, பதிய வைக்க சில நகைச்சுவைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயத்தில் காமெடியனாக நாம் மாறிவிடக்கூடாது, கோமாளியாக நாம் மாறிவிடக்கூடாது. அடுத்ததாக தனிப்பட்ட நபர்களை மனதில் வைத்து கடிந்து கொள்ளவோ, பெயரை குறிப்பிட்டு கடிந்து கொள்ளவோ கூடாது. உங்களுக்கு யார் மேலாகிலும் வருத்தம் இருக்கலாம், அவர்கள் அன்றைக்கு பிரசங்கத்துக்கு வந்திருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களை மனதில் வைத்து ஒரு வசனம் எடுப்பது, அவர்களை மனதில் வைத்து ஒரு பாயிண்ட் எடுப்பது, அவர்களை இன்டைரக்டாக குத்தி பேசுவது, அது ஒரு நாளும் பிரசங்கியார்களுக்கு தகுதியானதாக இருக்காது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ போதுமான அளவு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இதை போட்டு பாருங்கள், கேளுங்கள். நீங்கள் அதை சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது என்னவென்றால், கால் ஃபார் டிசிஷன். இவ்வளவு நேரம் கம்யூனிகேஷனை பற்றி பேசினேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணும் விதத்தை குறித்து பேசினேன். இனி பேச போகிறது சுருக்கமாக கடைசியாக கால் ஃபார் டிசிஷன் ஆர் கமிட்மெண்ட். நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்களோ அந்த பிரசங்கத்தை ஆட்கள் கடைபிடிக்க வைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேலையை நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேருக்கு நேரம் இல்லாமல் பிரசங்கத்தை இழுத்து ஜெபம் பண்ணி அப்படியே முடித்து விடுவார்கள். அப்படி அல்ல. ஜெபத்தை குறித்து, உதாரணமாக ஜெபத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் எதுக்காக பேசுகிறீர்கள்? ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கடைசியாக எல்லாரும் தனித்தனியே ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. அதுபோல் அவங்கள தீர்மானிக்க வைக்க வேண்டும். அவங்கள கையை வைத்து சொல்லலாம், அவங்கள இருதயத்தில் கை வைக்க சொல்லலாம், அல்லது ஒரு பேப்பர் எடுத்து நான் தினமும் காலையில் 5 மணி முதல் 5:30 மணி வரை, அல்லது 6 மணி முதல் 6:30 மணி வரை நான் தினமும் ஜெபிக்க தீர்மானிக்கிறேன் அப்படின்னு அவங்க வச்சுக்கிற நோட்டில், பிரசங்க குறிப்பெடுக்கிற நோட்டில் எழுத வச்சு அவங்கள டிசிஷன் எடுக்க வைக்கணும் பாருங்க. இல்லைன்னா நீங்கள் கேட்ட பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. அது ஞானசானத்தை குறித்து பேசுனீங்கன்னா, இது வரைக்கும் ஞானசானம் எடுக்காதவங்க யார் இருக்கிறீங்க? அவங்க ஞானசானம் எடுக்க தீர்மானம் பண்ணுங்க. ஊழியத்தை குறித்து பேசுனீங்கன்னா அவங்க ஊழியம் செய்ய வைப்பதற்கு அவங்களை தீர்மானிக்க வைக்க வேண்டும். இது போல எதை மன்னிப்பு எங்கள் தலைப்பில் பேசுறீங்க. அப்போ நீங்கள் கடைசியில் என்ன பண்ணணும்? யார் மேலெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இருக்குது பேப்பரில் எழுதுங்க, அதாவது மனசில் அதை கொண்டு வாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவர்களை மன்னிக்க தீர்மானிக்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. அப்படியே அவங்கள என்ன தலைப்பில் நீங்கள் பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் அவர்களை நீங்கள் பண்ணுகிற பிரசங்கத்திற்கு அவர்களை அர்ப்பணிக்க வைக்க வேண்டும். எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பிரசங்கம் பண்ண வரும்போது இன்றைக்கு பிரசங்கத்தின் மூலமாய் நாம் என்ன விளைவுகளை எதிர்பார்க்கிறோம், நாம் என்ன சாதிக்க விரும்புகிறோம், என்ன மாற்றத்தை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறோம், அதை மைண்டில் வைக்கணும். அதான் கோல் நமக்கு, அதுதான் லக்கு. நீங்கள் ஃபுட்பால் விளையாட்டை பார்த்துருப்பீங்க, ஆங்காங்கே பந்து அடித்து கடைசியில் கோல் போடலைன்னா அவன் அவ்வளோ நேரம் அந்த கிரவுண்டு முழுசும் ஓடி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா? கோல் நமக்கு முக்கியம் பாருங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நம்ம சாதிக்க வேண்டிய சில காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் என்று நம்ம சொல்லலாம், எதிர்பார்க்கும் விளைவுகள். அதை அந்த கமிட்மெண்ட் டைமில்
அர்ப்பணிக்கிற நேரத்தில் நீங்கள் ஜனங்களுக்குள்ள அதை செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் போய் செய்வதற்கு சில ஹோம்ஒர்க்கு கூட கொடுக்கலாம். ஹோம்ஒர்க்கு கூட நீங்கள் நான் இதை டீச் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் இந்த வாரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு எல்லா நேரமும் செய்ய முடியாது. அப்படி சில தேவைப்படுகிற நேரத்தில் ஒரு வசனத்தை தியானிப்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். இன்னொரு வசனத்தை கொடுத்து இதே வசனத்தை நீங்கள் இந்த வாரத்தில் தியானம் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க கேட்ட பிரசங்கத்தை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுவதற்கு, அதை அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணுவதற்கு அது வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் பிரசங்கத்தை குறித்த காரியங்களில் நான் உங்களை சந்திக்க